அமெரிக்காவிலிருந்து ராகுல் காந்தி பணம் வாங்கிட்டாரு அப்படின்னு பாஜக காரங்க தொடர்ச்சியா ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இல்ல பாஜக 7 ப்ராஜெக்ட்டுக்கு கிட்டத்தட்ட 825 கோடி ரூபாய்க்கு மேல பணத்தை வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் போட்டு உடைச்சிட்டாங்க. பாஜகவையும் மோடி அரசாங்கத்தையும் வசமா ஒரு வலையில சிக்க வச்சிருக்காங்க நிர்மலா சீதாராமன். அது குறித்தான அறிக்கைகள் தொடர்ச்சியா வெளியே வந்துகிட்டே இருக்கு. 2023-24 பினான்சியல் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இந்த விவாதங்கள் இப்ப துவங்கி இருக்கு. எதுக்காக ராகுல் காந்தி மேல அமெரிக்கா இப்படி ஒரு பழியை போட்டாங்க? அந்த பழியை அப்படியே ரிவர்ஸ் பண்ற மாதிரி நிர்மலா சீதாராமன் எதுக்கு உள்ள வர்றாங்க? இந்த அமெரிக்கா யுஎஸ்ஐல இருந்து வரக்கூடிய நிதிக்கும் இந்தியாவில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய 555 ப்ராஜெக்ட்டுக்கும் என்ன தொடர்பு? எங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொன்ன மோடி அரசாங்கம் ஏன் 7 ப்ராஜெக்ட்ல 800 கோடிக்கும் அதிகமான காசு வாங்கியிருக்காங்க? இதனுடைய பின்புலம் என்ன? குறிப்பா பாஜக ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய குஜராத், உத்தரப்பிரதேச மாதிரியான மாநிலங்கள்ல 20க்கும் அதிகமான ப்ராஜெக்ட்டுக்கு எதுக்காக அமெரிக்கால இருந்து காசு வந்துச்சு? ஒட்டுமொத்தமா இந்த மோடி அரசாங்கம் எதுக்காக யுஎஸ்ஐல இருந்து காசை வாங்கிட்டு அதை மறைக்கிறதுக்கு இப்ப ராகுல் காந்தி மேல பழிய போடுறாங்க? இந்த வேலை திட்டம் என்ன? யுஎஸ்ஐயோட அட்மினிஸ்ட்ரேட்டர் நேரடியாகவே இந்தியாவுக்கு வந்து இந்தியாவினுடைய நிதி ஆயோக் இருக்கு இல்லையா, அதனுடைய சிஇஓ அமிதாப் காந்த் எதுக்காக சந்திச்சாங்க? இந்த சந்திப்புக்கு பின்னாடி நடந்த டீலிங் என்ன? இது மட்டும் இல்லாம இதே குழு பிரைம் மினிஸ்டருடைய பர்சனல் செக்ரட்டரி, அதாவது பிரின்சிபல் செக்ரட்டரி இருக்காரு இல்லையா, பி.கே. மிஸ்ரா, அவரை எதுக்கு சந்திச்சு பேசினாங்க? அங்க என்னென்ன ஒப்பந்தங்கள் கையெழுத்தாச்சு? இது மட்டும் இல்லாம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், வெளியுறவுத்துறையோட செயலாளர் வினயத், இவங்க எல்லாத்தையுமே இந்த குழு சந்திச்சிருக்காங்க. இந்த குழுவினுடைய சந்திப்பு, இவங்க போட்ட ஒப்பந்தங்கள், இவங்க போட்ட கையெழுத்துக்கள் இதெல்லாம் மறைக்கப்பட்டுட்டு ராகுல் காந்தி மேல எதுக்காக ஒரு பழியை இப்ப போடுறாங்க? ராகுலை நோக்கி இந்த நியூஸை திருப்புவதனூடாக எதை மறைக்க இந்த மோடி அரசாங்கம் முயற்சிக்குது? மிகப்பெரிய தொகை ராகுல் காந்திக்கு வந்திருக்கு, அது தேர்தல் எல்லாம் செலவாயிருக்கு அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்றாங்க இல்லையா இந்த மோடி அரசாங்கம். இந்த மோடி அரசாங்கத்தினுடைய ரயில்வே அமைச்சகம் 2003 அமெரிக்காவினுடைய யுஎஸ்ஐயோட எதுக்காக ஒப்பந்தங்கள் போட்டாங்க? அந்த ஒப்பந்தம் ஜனவரி 2024 ஏன் எதுக்கு கேபினெட் அப்ரூவ் பண்ணாங்க? இவங்க போட்ட மொத்த ப்ராஜெக்டினுடைய மதிப்பு என்ன? அந்த ப்ராஜெக்ட் எதுக்காக போடப்பட்டது? ஏன் அந்த ப்ராஜெக்டை மறைக்கிறாங்க? இது மட்டும் இல்ல, மோடியினுடைய ஸ்வச் பாரத் திட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த திட்டத்துக்கும் எதுக்காக இந்த யுஎஸ்ஐல இருந்து பணம் வந்துச்சு? இதை எல்லாத்தையும் வெளிப்படையா பேசுறதுக்கு தைரியம் இல்லாம ஏன் ராகுல் காந்தியை மையமாக வைத்து இந்த விஷயங்கள் இங்க மறைக்கப்படுது, மடைமாற்றப்படுது? இதுக்கு பின்னாடி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அரசியல் என்ன? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். கடந்த 10-15 நாளாவே பாத்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி மேல ஒரு மிகப்பெரிய பொய்யான குற்றச்சாட்டை வந்து இந்த மோடி அரசாங்கம் திணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது மக்கள் மத்தியில, ஊடக மத்தியில, சோசியல் மீடியாவில் ராகுல் காந்திக்கு ஏதோ வெளிநாட்டிலிருந்து ஒரு மிகப்பெரிய பணம் வந்ததாகவும், அந்த பணத்தை தேர்தலில் பயன்படுத்தி மோடியை வீழ்த்திட்டு ராகுலை கொண்டு வரதுக்கான வேலை திட்டத்துக்கு அந்த பணம் செலவு பண்ணப்பட்டதாக அப்படின்னு சொல்லி தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமன் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை வச்சுட்டு இருக்காங்க. அந்த ட்விஸ்ட்டுக்கு டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பிரச்சாரத்தினுடைய துவக்க புள்ளி எங்கே அப்படின்னா, கடந்த பிப்ரவரி 19 பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் ஒரு வாசகத்தை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம அரசாங்கத்தினுடைய யுஎஸ்ஐட் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதாவது அவங்க அமெரிக்க அரசாங்கத்தினுடைய யுஎஸ்ஐட் அப்படிங்கக்கூடிய டிபார்ட்மெண்ட், ஒரு தனி ஏரியா, அவங்க உலகம் முழுக்க போய் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு ப்ராஜெக்டுகளை செய்வாங்க. அது பார்த்தீங்கன்னா குழந்தைகள் கல்வியாக இருக்கட்டும், இல்லை பெண்களுக்கான விஷயங்களா இருக்கட்டும், ஃபெர்டிலிட்டியான விஷயங்களா இருக்கட்டும், சைல்டு லேபர் விஷயமா இருக்கட்டும், பல விஷயத்தில் அவங்க பூந்து பல வேலைகளை செய்வாங்க. அடிப்படையில் இந்த யுஎஸ்ஐட் அப்படிங்கிறது எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, ரஷ்யா மாதிரியான இடதுசாரி தேசங்கள், சைனா மாதிரியான இடதுசாரி தேசங்களுடைய வளர்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, அதாவது கம்யூனிச சிந்தனை அண்டர் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லையும் டெவலப்பிங் நேஷன்ஸ்லையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் கருத்தியலையும் மாற்றுறதுக்காகவே இந்த யுஎஸ்ஐட் அப்படிங்கிறது 1950களுக்கு பிறகு செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. அது பல்வேறு பேர்களில் செயல்பட்டு இருந்தது. கடந்த ஒரு 60-70 ஆண்டுகளாக யுஎஸ்ஐடுங்கிற பேர்லேயே எக்கச்சக்கமான தொகை ஒதுக்கப்பட்டு வளர்ந்த நாடுகள் இதுக்குள்ள அந்த பணத்தை இன்புட் பண்ணி பல வேலைகளை செய்வாங்க. அதில் தேர்தலில் குறித்து நாங்கள் அவேர்னஸ் உருவாக்குறோம். குறிப்பாக தேர்தல் எப்படி ஓட்டு போடணும், தேர்தல் ப்ராசஸ்ங்கிறது எவ்வளோ முக்கியம், பார்லிமெண்ட்ரி ஜனநாயகம்னா என்ன, இப்படி பல விஷயங்களை வந்து கருத்தியெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. இது எல்லாமே எதுக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னா, தேர்தலின் மீது நம்பிக்கை இல்லாமல், ஓட்டு போடுறதன் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு இடதுசாரி புரட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வந்து அமெரிக்க அரசாங்கமே அவங்களுடைய பட்ஜெட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கி பல நாடுகளுக்குள்ள வேலை செய்கிறாங்க. இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த யுஎஸ்ஐடு இருக்கு பார்த்தீங்களா, இந்த யுஎஸ்ஐடு தான் வந்து ராகுல் காந்தி காசு கொடுத்துருச்சு அப்படின்னு ஒரு புரளையை வந்து மோடி அரசாங்கம் வந்து கட்டி அமைச்சாங்க. அந்த கட்டி அமைக்கிறதுக்கான காரணம், அந்த பிப்ரவரி 19 யார் பேசுகிறா, அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் என்ன பேசுகிறார் அப்படின்னா, $21 மில்லியன் வந்து இந்தியாவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த யுஎஸ்ஐடு மூலியமாக. குறிப்பாக தேர்தலில் அந்த நாட்டு மக்களை ஓட்டு போடுறதுக்கு என்கரேஜ் பண்றதுக்காக, அந்த தேர்தல் ப்ராசஸை ஊக்குவிப்பதற்காக செலவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு
என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐ கெஸ் தேவர் ட்ரைங் டு கெட் சம்படி எல்ஸ் எலெக்டட் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. அதாவது மோடிக்கு பதிலாக வேற ஒருத்தரை தேர்வு செய்யறதுக்காக இந்த பணம் பயன்படுத்தப்பட்டுச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை யாரு அமெரிக்க ஜனாதிபதி முன்வைக்கிறார். இந்த வார்த்தை அவர் விட்ட உடனே அடுத்த நாளே பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 20ஆம் தேதியே பாத்தீங்க அப்படின்னா பிஜேபியினுடைய அமித் மால்வியா உடனே ஒரு பெரிய ட்விட் போட்டு அதை பண்ணி இதை பண்ணி பத்திரிகை செய்தியா விட்டார். பாத்தீங்களா, அப்பவே மோடி சொன்னார், அப்பவே நாங்க சொன்னோம் அமெரிக்காவிலிருந்து வெளிநாட்டிலிருந்து சதிகள் நடக்கிறது யார மோடியை வீழ்த்துறதுக்காக. குறிப்பாக 2023 வந்து ராகுல் காந்தி லண்டன்ல போய் பேசினாரு, எங்க நாட்டோட ஜனநாயகம் கெட்டு போச்சு, வெளிநாட்டு சக்திகளே வந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு பேசினதே எதுக்கு அப்படின்னா, அமெரிக்கா மாதிரி லண்டன் மாதிரியான நாடுகள் இருந்து எக்கச்சக்கமான பணத்தை கொண்டு வந்து மோடியை வீழ்த்துறதுக்கு நடந்த சதி அப்படின்னு சொல்லி அவர் ட்விட் எல்லாம் போட்டு பயங்கர அலப்பறலாம் பண்ணி அது பெரிய பரபரப்பா மாதிரி பாஜக காரங்களாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த பரபரப்பெல்லாம் ஓயறதுக்கு முன்னாடியே ஒரே நாள்ல 24 மணி நேரத்துல பிப்ரவரி 21ஆம் தேதி திரும்பவும் ட்ரம்ப் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த $21 மில்லியன் அமெரிக்க காசு இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டது இல்லையா, கோயிங் டு மை ஃப்ரெண்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. என்னுடைய நண்பர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு போயிருக்கு அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. இங்க இது மொத்தமா அடிபட்டு போகுது. அப்போ பணத்தை வாங்குனது இந்திய அரசாங்கம் அப்படிங்கிறது உறுதியாகுது. இந்த பணம் அப்படிங்கிறது குறிப்பாக இந்தியாவுக்கு வந்துச்சு, பிரதமர் மோடி தலைமையிலான இந்தியாவுக்கு வந்துச்சு, என்னுடைய நண்பர் மோடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல வேண்டிய தேவை ஏன் வந்துச்சு அப்படின்னா, இந்த பிரச்சனையெல்லாம் போகும்போதே வாஷிங்டன் போஸ்ட் ரொம்ப தெளிவாக ஒரு கட்டு எழுதிட்டாங்க. இந்த $21 மில்லியன் அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு போகலை அப்படின்னு தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் எக்ஸ்பிரஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி 2008-09 தேர்தலுக்காக யுஎஸ்ஐடி பணங்கள் இந்தியாவில் செலவு பண்ணப்படுறது கிடையாது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றாங்க. இதுல இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த CEPPS அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்கு இந்த யுஎஸ்ஐடி கீழே. அதாவது எதுக்காக இந்த பணத்தை செலவு பண்ணுவாங்க அப்படின்னு, கன்சர்டோரியம் ஃபார் எலெக்ஷன் அண்ட் பொலிட்டிக்கல் ப்ராசஸ் ஸ்ட்ரென்தனிங், அதாவது தேர்தல் ப்ராசஸ் இருக்கு பார்த்தீங்களா, தேர்தல் நடைமுறை இருக்கு பார்த்தீங்களா, தேர்தல் முறை இருக்கு பார்த்தீங்களா, அதை பலப்படுத்துறதுக்காக சில குழுக்கள் இந்த அமெரிக்காவிலிருந்து யுஎஸ்ஐல வேலை செய்கிறாங்க. நேஷனல் டெமோக்ராட்டிக் இன்ஸ்டியூட், இன்டர்நேஷனல் ரிபப்ளிக் இன்ஸ்டியூட், த இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் ஃபார் எலக்டோரல் சிஸ்டம், இந்த நிறுவனங்கள் வழக்கமாக பணத்தை குவித்து பல வளரும் நாடுகள், வளரக்கூடிய நாடுகள், பின்தங்கி இருக்கக்கூடிய நாடுகளில் தேர்தல் ப்ராசஸை என்கரேஜ் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுவாங்க. இந்தியாவிலையும் செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் கடந்த 10-15 ஆண்டுகளாக இந்த பணம் செலவு பண்ணப்படலை இந்தியாவுக்குள்ள அப்படிங்கிறத தான் வாஷிங்டன் போஸ்ட் சொன்னாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் தான் சொல்கிறாரு, இது இந்தியாவுக்கு போச்சே தவிர தேர்தல் பிரச்சாரத்துக்கு போச்சா அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்தவே இல்லை. அப்போ ஒட்டுமொத்தமாக இவங்க பரப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய செய்தி அப்படிங்கிறது மிக மிக பொய்யானது. அப்போ யுஎஸ்ஐட்லேருந்து ஒரு காசு இங்கே வந்திருக்கு. இப்போ யுஎஸ்ஐட்லேருந்து எதுக்காக காசு வருது, அமெரிக்காவினுடைய ஒரு துறை எதுக்கு இந்தியாவில் காசு செலவு பண்ணுதுன்னா, அது ஒரு விதமான என்ஜிஓ. அந்த என்ஜிஓ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கடந்த 50-60 ஆண்டுகளாக செயல்பட்டு தான் இருக்கு. கிட்டத்தட்ட 555 ப்ராஜெக்டை இதுவரைக்கும் இந்தியாவில் அவங்க நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பு $17 பில்லியன் அப்படிங்கிறாங்க. $17 பில்லியன். குறிப்பா 2023-24 இந்தியாவினுடைய பினான்சியல் ரிப்போர்ட்டை யார் கொடுக்கறது, பினான்ஸ் மினிஸ்ட்ரி நிர்மலா சீதாராமனே கொடுக்குறாங்க. 7 ப்ராஜெக்ட் யுஎஸ்ஐல இருந்து காசு வருது. அதனோட மொத்த மதிப்பு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 825 கோடி அப்படிங்கிறாங்க. அப்ப 825 கோடி 7 ப்ராஜெக்ட் இந்திய அரசாங்கத்தோடு பைலேட்டரல் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் யுஎஸ்ஐடுக்கும் இந்தியாவுக்கும் நடக்குது. இதை மோடி அரசாங்கம் தான் செஞ்சிருக்கு. அப்புறம் ஏன் நீங்க ராகுல் காந்தி மேல ஒரு பழியை போடுறீங்க? அந்த பழியினுடைய நோக்கம் என்ன? இதெல்லாம் மறைக்கிறீங்க. இதுல இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குஜராத்தில் தான் பாஜக கோலச்சி இருக்கு. அந்த மாநிலத்தில் 16 ப்ராஜெக்ட் இந்த யுஎஸ்ஐடோட ஒப்பந்தங்கள் நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேசில் 7 ப்ராஜெக்ட், அஸ்ஸாம் ஒரிசால 22 ப்ராஜெக்ட், ஜார்க்கண்ட்ல 24 ப்ராஜெக்ட், இப்படி தொடர்ச்சியாக இந்தியா முழுக்க பல ப்ராஜெக்ட்ல இவங்க ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு அமெரிக்க யுஎஸ்ஐடோட வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, ராகுல் காந்தி பணம் வாங்கிட்டாருன்னு ஒரு பொய்யை சொல்றாங்க. இதெல்லாத்த விட இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, 2023 இந்தியாவினுடைய ரயில்வே இருக்கு பார்த்தீங்களா, ஒரு காலத்தில் அந்த ரயில்வேக்கு தனி பட்ஜெட் இருந்துச்சு, இப்போ தனி பட்ஜெட் கிடையாது. இப்போ ஏன்னா முழுக்க ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து சில வேலைகளை செய்யுது. இப்போ இந்த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த ரயில்வே துறையினுடைய ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த யுஎஸ்ஐடோட அந்த அமெரிக்காவினுடைய என்ஜிஓ நிறுவனம் இருக்கு பார்த்தீங்களா, அதனோட ஒரு MOU சைன் பண்ணுறாங்க. இது 2023 நடக்குது. 2024 ஜனவரியில் கேபினெட் இதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், யுஎஸ்ஐடு ஒரு மிக மோசமான நிறுவனம், அதிலிருந்து ராகுல் காந்தி பணத்தை வாங்கிவிட்டார், இந்தியாவில் மோடியை வீழ்த்துவதற்காக, இந்தியாவை வீழ்த்துவதற்காக பல சதி வேலைகள் நடக்கின்றது, இங்கிருந்து பணம் வருது, அங்கிருந்து பணம் வருது, இந்தியாவை முடக்கிறதுக்கு வெளிநாட்டு அந்நிய சதிகளோட கை கோர்த்துட்டார் ராகுல் காந்தி, இப்படியெல்லாம் தானே பேசுனீங்க. நீங்க எதுக்கு 2024 ஜனவரி மாதம் கேபினெட் அப்ரூவலோட ஒரு MOU கையெழுத்து போட்டீங்க? அதுக்கான பதிலை கொடுங்க. அது ஏன் நீங்க வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க? ரெண்டாவது முக்கியமான விஷயம், பிப்ரவரி 2022
இந்தியாவினுடைய நிதி ஆயோக், முன்னாள் திட்டக்குழுன்னு பேர் இருந்துச்சு, இப்போ நிதி ஆயோக் மாத்திட்டாங்க. இந்த திட்டக்குழுவினுடைய சிஇஓ அமிதாப் காந்தை வந்து நேரடியாகவே இந்த யுஎஸ்ஐயோட அட்மினிஸ்ட்ரேட்டர் சந்திச்சிருக்காங்க. அதுக்கான புகைப்படங்கள் இருக்கு, அரசு குறிப்புகளே இருக்கு. இந்த சந்திப்புகள் எதுக்கு நடந்துச்சு? இந்த சந்திப்பை ஏன் மறைக்கிறீங்க? நீங்க உங்களுடைய அரசாங்கத்தினுடைய நிதி ஆயோக்கினுடைய தலைவர் தானே சந்திச்சிருக்காரு, அதை நீங்க வெளியே சொல்லுங்க, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இதே மாதிரி தான் என்ன நடந்திருக்கு, இந்த யுஎஸ்ஐயோட அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து பிரின்சிபல் செக்ரட்டரி டு த பிஎம்ஓ, யாரு, பிரைம் மினிஸ்டருடைய பிரின்சிபல் செக்ரட்டரி பி.கே. மிஸ்ராவை சந்திச்சு பேசியிருக்காங்க. எதுக்காக? பிரதமருடைய பர்சனல் செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரி சந்திக்க வேண்டிய தேவை இந்த அமெரிக்காவினுடைய யுஎஸ் நிறுவனத்துக்கு வருது. நீங்க இந்த நிறுவனத்து மீது குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இந்த நிறுவனம் ஒரு என்ஜிஓ, இந்தியாவினுடைய அரசியலுக்குள்ள தலையிடுது, தேர்தலுக்குள்ள தலையிடுது, நீங்க தானே சொல்றீங்க. அந்நிய சதி நீங்க தானே சொன்னீங்க. அப்படிப்பட்ட அந்நிய சதி உள்ள ஒரு நிறுவனத்தோடு எதற்காக பிரதமருடைய தனிச் செயலாளர், பிரின்சிபல் செக்ரட்டரி நேரடியாகவே சந்திச்சு பிரதமர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு? என்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சு? அது குறித்து உங்களால் வெளிப்படையாக வெளியே பேச முடியுமா? என்னென்ன பேச்சுவார்த்தை நடத்துனீங்க, என்னென்ன ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டீங்க, எந்தெந்த தேதியில் பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு, இது எல்லா குறிப்புகளையும் வெளியிட முடியுமா மோடி அரசாங்கத்தால்? இதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கரை இதே குழு மீட் பண்ணியிருக்காங்க. அதே மட்டும் வெளியுறவுத்துறை செயலாளர் வினயக்கு நேரடியாக சந்திச்சு பேசியிருக்காங்க. எதுக்காக? இந்த குழு தொடர்ச்சியாக பாஜக அரசாங்கத்தோடு இவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்காங்க, இவ்வளவு ஒப்பந்தங்களை கையெழுத்து போட்டிருக்காங்க, ரயில்வே துறை கையெழுத்து போட்டிருக்கு, இவ்வளவு வேலைகள் நடக்குது. குறிப்பாக 2015 மோடியினுடைய கனவு திட்டமாக இருந்த ஸ்வச் பாரத் திட்டத்துக்கு MOU சைன் ஆயிருக்கு. எப்போ பாரு ஒரு தொடப்பத்தை வச்சு கூட்டுற மாதிரி ஃபோட்டோ போட்டுட்டு கிளீன் இந்தியா கேம்பெயின் பண்ண போகிறேன், ஸ்வச் பாரத்னு சொல்லிட்டு எல்லா ஸ்கூல் காலேஜும் இந்த திட்டத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி பெரிய கேம்பெயின் நடந்துச்சு. இன்னைக்கு அந்த திட்டத்தை பற்றி ஒரு பொட்டு வாயே பேசலை. குறிப்பாக 2015 இந்த 18 காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க. இந்தியா கிளீன் இந்தியா, சுத்தமாக வச்சிருக்கணும் இந்தியாவை, ஸ்வச் பாரத்னு சொல்லி எக்கச்சக்கமான போஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டு, எப்போ பாரு ஒரு கூட்டுற மாதிரி, பாஜக காரங்க கூட்டுற மாதிரி வீடியோ எடுத்து போட்டு பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு அந்த திட்டம் ஏன் செயல்படுத்தப்படவில்லை? அந்த திட்டத்தினுடைய அப்டேட் என்ன? அந்த திட்டத்தினுடைய ரிசல்ட் என்ன? அந்த திட்டத்தினுடைய அவுட்புட் என்ன? ஒன்றுமே இல்லை. அன்னைக்கு நீங்கள் உங்கள் விளம்பரத்துக்காக நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அப்போது இதில் முக்கியமான இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த திட்டத்துக்கு நீங்கள் இந்த யுஎஸ்ஐ நிறுவனத்துகளோட MOU போட்டு பணம் வாங்கிருக்கீங்க. எதுக்காக பணம் வாங்கினீங்க? அந்த திட்டம் ஏன் உள்ளே வருது? குறிப்பாக அந்த NGO ஏன் இதுக்குள்ளே வந்துச்சு? அந்த NGOக்கு இந்த திட்டத்தில் என்ன ரோல் இருக்குது? அப்போது இந்தியாவில் பல ப்ராஜெக்டில் கிட்டத்தட்ட 555 ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த யுஎஸ்ஐட கொண்டு வந்து இவ்வளோ தூரம் நிலைநிறுத்த வைக்கிறதுல நீங்களும் பங்காற்றிருக்கீங்க. கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்களும் இந்த யுஎஸ்ஐடோடு நெருக்கமாக இருந்திருக்காங்க. இப்போ நீங்களும் இவ்வளவு நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் எதுக்காக ராகுல் காந்தி மேலே ஒரு மிகப்பெரிய பழியை போட்டு ஏதோ மோடியை வீழ்த்துவதற்கு ஒரு மிகப்பெரிய அந்நிய நாட்டு சதி நடத்துகிற மாதிரி தொடர்ச்சியாக ஒரு உரையாடலை கட்டி அமைக்கிறீங்க? இதுக்கு பின்னாடி உங்களுடைய அஜெண்டா என்ன? அப்போ இது மாதிரி இது வரைக்கும் நீங்கள் எந்தெந்த ப்ராஜெக்டுக்கெல்லாம் இந்த யுஎஸ்ஐ நிறுவனத்தோடு நீங்கள் ஒப்பந்தங்கள் போட்டிருக்கீங்க, எவ்வளோ பணம் வாங்கியிருக்கீங்க, என்னென்னலாம் இப்போ நடைமுறையில் இருக்குது, இது குறித்தான ஒட்டுமொத்த வெள்ளை அறிக்கையும் மோடி அரசாங்கம் கொடுக்க தயாரா? நீங்கள் யுஎஸ்ஐ மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அதே குற்றச்சாட்டை நாங்கள் திருப்பி கேட்குறோம். உங்கள் அரசாங்கம் இத்தனை ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கு. நிர்மலா சீதாராமன் வெளிப்படுத்தியிருக்காங்க 7 ப்ராஜெக்ட் 825 கோடி வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டில் இருக்குது. இதுக்கு பிறகு நாம் இது எப்படி விட முடியும்? உங்களுடைய அரசியல், உங்களுடைய அரசாங்கம் இது குறித்தான எல்லா அறிக்கையும் தர தயாரா? இது எல்லாவற்றையும் நீங்கள் மறைச்சிட்டு எதுக்காக ராகுல் காந்தி மேலே படிய போடுறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா?